நினைச்சார் போல சக்கதோஷமா நடத்திக்கணும். அவரையும் சும்மா எடுத்து வந்தாருங்க மகாராஜா. அண்ணன் நம்ம உட்கார வச்சிருக்கிறோம். ஆமா அவளன் சொல்லுங்க மகாராஜா. இந்த ரத்த போர்க்களத்திலே சேனைகள் மாண்டனர். ஆமா தான் பெற்றார் பிள்ளைகள் மாண்டனர். குரு பெரியோர்கள் மாண்டனர். ஆமா இந்த ரத்த போர்களும் இந்த போர்க்களத்திலும் என் தம்பி எனக்கு உயர்ந்தா ஜனமா. சரி அப்படி அமர்கிறேன். அப்படி அமர்கிறேன். யாரையுமே வணங்காத இந்த கரம், யாருக்குமே சாயாத இந்த சிரம். தம்பி எழுந்துரு எழுந்துரு பேமசனா எழுந்துரு பேமசனா எழுந்துரு. யாரா பேமசனா? காவலன் கற்பனை வந்து உங்களுக்கு வேலை வா. என்னையே கதி என்று பண்ணி விட்டான் என் தம்பி துரியோதனன். ஆமா. ஆனா எனக்கு எந்த ஆஜனம் கொடுத்தான்? உயர்ந்த ஆஜனம். அதே ஆஜனத்தை மன்னனுக்கு கொடுத்து வாடையோடு சேர்த்து கொடுக்கத்தாங்க. உயர்ந்த சிம்மாசனம் அவருக்கு கொடுத்த உயர்ந்த சிம்மாசனம் உனக்கும் அதே சிம்மாசனம் கொடுக்க சொல்லி இருக்கிறார். அதை போலவே என் அண்ணன் அமர்ந்தது போலவே நானும் உட்காரணுமா? அப்படியே உட்காருங்க.
இப்ப தீ வரும் எல்லாம் ஏங்க தண்ணி வேணுமா தண்ணியா ஏடா கையில பிடிச்சு போய் என்ன பண்ண போற அப்படியே மூஞ்சி குடிக்க வேண்டியதுதான் ஏண்டா சொல்லுங்க அறிவு கட்டவனே என் எங்கப்ப விளக்கா எரியுது உனக்கு என் தம்பி பாக்கல அவனுக்கு பார்த்தாலே தெரியாதுங்க சரி அப்புறட்டுமா அண்ணன் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். எனக்கு கொடுத்த ஆஜனை தம்பிக்கு கொடுத்து விட்டாங்க. சரி வாங்க. மன்னர் மன்னா கொண்டு உரையான திருவுரைவாளே மன்னமணியே ஒரு மணி முழக்க ராஜன் மன்னாசமா இருக்க மாட்டேன். என்ன சொல்ற ஏன் மேல கவலை கொண்டிருக்கிறார்? இந்த ஓடும் ரத்தம் உமைக்கு, இந்த உடல் உமைக்கு, ஓடும் குருதி உமைக்கு. அதனாலே அரவணைத்த காரணம் ஐயா, அரவணைத்த காரணத்தை கேட்கிறீங்க. எத்தனை டைம் வளர்க்குற வருது ஆக்சுவலா என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், தலையும் தெரியல, காலும் தெரியல, வாழும் தெரியல, வரப்பும் தெரியல.
வெள்ளக்குடி சமாதானம். நீ யாரோட மேட்டிருப்ப? வெள்ளக்குடி டேய், கர்ண சாட்டடி போல தெரியுமா? யாரா சொன்னது? ஆமாங்க காலிக்கட்டா புரியல இருக்குதா? எப்படி சாட்டை அடிக்கிறது பிரச்சனை இல்லை. உன் சாட்டை தான் அடி. ஏன் சாட்டை? எப்படி முன்ன பெரியோர்கள் எத்தனையோ நீதியான வார்த்தை சொன்னார்கள். கேளுங்கள் கேளுங்கள் அண்ணா கொஞ்சம் புரிந்து செய்யலாம் அண்ணா. அந்த வார்த்தையை கேட்கவில்லை. அன்னால் படிகந்த பீஷ்மாச்சாரி படித்து படித்து உரைத்தாரே, விபாச்சாரி உரைத்தாரே, துரோணாச்சாரி உரைத்தாரே, அப்பாவாக விளங்கக்கூடிய திருநாட்டில மகாராஜர் உரைத்தாரே, அத்தனை பேர்களுமே உரைத்தார்கள் மக்கள். சித்தப்பாவாக விளங்கி வரக்கூடிய விதிர பெருமான் உரைத்தாரே. யாரும் பேச்சு கேட்கல. எனக்கு நாடு ஒன்றே சொத்து, நாடே பெரியது, நாடே பெரியது. சோதனம் ஒன்றே எனக்கு உயிர். அப்படி என்று சொல்லி முன் பெரியோர் சொன்ன மொழியெல்லாம் கேளாமல் அதன் விளைவு என்ன தெரியுமா அண்ணா? என்னடா தம்பி? இந்த மண்ணிலே மடிந்து விளைவிதியாகி போனது அண்ணா. போடுறவன். இந்த மண்ணில மடிந்து விட நாளாச்சு அண்ணா. எதுனா, அந்த 13 வருட காட்சிகளை பற்றி காட்டிலே கரிமசித்தார்கள் பாண்டவர்கள். ஆமா அந்த பாண்டவருக்கு பயந்து வரமாட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் தம்பி ஒரு கூட. என்னடா? டேய், தேவடா போய் போட வேண்டாம். நானே எங்க தம்பியா. யாராலே இந்த மண்ணிலே மடிந்து விட போகிறாய் என்று என் அண்ணன் கேட்கும் போது ஆமா என் கண்கள் ரெண்டும் கலங்குகிறது. என் நாக்கு முண்டு அளவு 2 பேருக்கு என் நாக்கு முண்டு மாற்றி செலவே நடத்துவோம் தம்பி இந்த மாதிரிலாம் பேசணும் என் தம்பிக்கு என்னது கர்மா பண்ணுறாங்க யாரும் தெரியுதா? ஆ யாரு? ஏ பாப்பா யாருன்னா எந்த பாப்பா? உங்கள் ஒய்ஃப் தானே அதுக்கே அது கர்மாந்திரன்ற ராஜேந்திர இப்போ இல்லை பாப்பா மாதிரி தெரியல தெரியல. தம்பி ஏதா பாப்பா வேற இது. இந்த பஞ்சபாண்டருக்கு நான் பயப்பட மாட்டேன். என்ன ஒழுங்காக கூட பார்த்ததில்ல எனக்கு என்னமோ அப்படிதான் நினைச்ச மாதிரி தெரியும் நான் பார்த்ததில்ல சரியா யார் வேண்டுமானாலும் பயப்படலாம். ஆமா ஆனா நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது நமக்கு. அப்படின்னா யார் சொல்றது? யார் சொல்றது? நீங்க தாங்க சொல்லுங்க. என் அண்ணன் ஆமா என்னன்னு சொன்னாரு? பாண்டவருக்கு பயப்படவே மாட்டேன். பயந்து நான் வருவேன் என்று விரைக்கிறாரே. ஆமா அண்ணா சரி, அவனுக்கு பயப்படவில்லை என்றால் பரவாயில்லை. உன்னை யாரு எனக்கு பிடிக்கிறது தெரியுமா? சொல்லிரு நீங்களே. தைரியமாக சொல். இந்த ஓடும் இந்த உறுதி குருதி இந்த உயிர் உண்மை அனைத்து உமைக்கா சொந்தம். அந்த பஞ்ச பஞ்சங்கள் நடுவே இணையம் பலத்தால் பீமா. அவன் அஞ்சவன் எல்லாம் மன்னித்து வரான் அண்ணா.
சகோதரா, நான் தாங்க. இளமையிலே பகை திரண்டு விரைத்தானே. ஆமா. இந்த 5 பேர்ல இந்த ஏய் அம்மா நல்லா கேளுங்க. இந்த 5 பேர்ல எனக்கு இந்த பீமன்னா பிடிக்க சுத்தமா. ஆமா தேவட்டி அம்மா. ஏன்னா என்னை விட பராக்கிரமத்திலேயும் வள்ளுவிலேயும் திடகாத்திரத்திலேயும் பீமன் பெரியவன். சின்ன வயசுல இருந்து பெரியவன் நீ ஏன்டா சொல்ற? வெற்றியே விடுவேன். சரி பெரியவன் மாதிரி. திடகாத்திரம் சலித்தவன் அல்ல. ஆமா. அதனால அவன் மேல ஒரு கண்ணு. இந்த 5 பேரும் நமக்கு சமமானவன் ஒருத்தன் தானே. இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமா. அப்படி என்று சொல்லி உள்ளுகிற சாதத்தில் 5 கலந்து ஆமா சாப்பாடுறாம என்ன செத்து போயிடுவான். இவனை கட்டி கொண்டு போய் அப்பெல்லாம் இப்படி இல்லை. நதிக்கரையில வீசி விட்டான். கட்டிட்டவனா இப்படி சொல்ல முடியும்? முடியாது. வர மாட்டான். அப்படி மூலி செத்து போயிட்டு இறந்து விடுவான் அப்படின்னு சொல்லி சாப்பாடு தயார் பண்ணி விஷத்தை கலந்து எப்போ சின்ன பிள்ளையாக்கும் போது விஷத்தை கலந்து சாப்பிட்டான். வயிறு புடைக்க சாப்பிட்டான். சாப்பிட்டு விட்டு தூங்கலாம் பாருங்க. தூங்குற நேரம் மயக்கம் வந்துச்சு. கட்டு மண்டாக அவனை கொடியாளி கட்டி கொண்டு போய் கேட்கறோம் கேளுங்க. கொண்டு போய் நதிக்கல்லை வீசி தாமரை தடாகத்தின் வழியாக நாகலோகத்திற்கு சென்றான். நாகலோகத்திலே நாகராஜன் கண்டு அந்த விஷங்களை எல்லாம் சர்ப்பங்களை விட்டு முறிக்க வைத்து அந்த விஷங்களை அந்த பாம்புக்கு பூரா உடம்புல விஷம் பூரா உறிஞ்சி எல்லாம் அமிர்தமா மாறுது. எழுந்து நிற்கிறான். யார் என்று கேட்டவனே பாண்டவர்களே பிறந்தவன், தர்மருக்கு நேரிடையவன் பீமன் என்று சொன்ன உடனே வரலாறுகளை பூரா நாகராஜா அறிந்து கொண்டு பீமா உனக்கு தகுதியான ஒன்றை கொடுக்கிறேன் அப்படி என்று 17 களையும் அமிர்தத்தை கொடுக்கிறார். ஆமா அமிர்தம் 7 7 14 14 களையும் 14 களையும் அமிர்தத்தை குடித்து விட்டு 14 கஜபலம் யானை வந்து விட்டது அவனுக்கு. ஆமா ஆமா. கஜம் என்று சொன்னால் கஜம் என்றால் யானை. 14,000 யானை பலம் வந்து விட்டது. அதோட விடக்கூடாதா? அன்று நாள் பரிகன்றம் என்று என்னைக்கு அது அதுக்கு நான் சொல்றதே கதை. அதுக்கு முன்னாடி அதற்கு முன்பதாக கதையில ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா மார்கண்டையர் காலத்திலே இந்த மார்கண்ட நானவனுக்கு 16 வயசுன்னு சொன்னாங்க. ஆமா. இந்த 16 வயசு முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் போய் சாமி கும்பிடுறான் கட்டி பிடிச்சு. சிவபெருமான் லிங்கத்தை கட்டி பிடித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நேரம் முடிஞ்சு போச்சுன்னு எவன் பாசுகபுரை போட்டுறாரு வேகமா. கொஞ்சம் வேகமா போடவும் அந்த பையன் மேல விடுறது போல தவறி அவர் கால் மேல பட்டுறது. லிங்காதர மேலே போட்டு சிவன் கால் மேல பட்டுறது. ஆமா. அப்படி பட்ட உடனே லிங்கத்திற்குள்ளாக இருந்த சிவபெருமானவர் கண்கள் சிவந்து காந்தாளமாகி லிங்கத்தை விட்டு வெளியே எழுந்து பாசத்தை யார் மேல போடுற அப்படி என்று எட்டி உதைத்தார்கள். யார? யமதர்மராஜா. யமனை உதைக்க மேலே 7 உலகம். ஆமா. சூரிய மண்டல, சந்திர மண்டல, வாயு மண்டல, வருண மண்டல, குபேர மண்டலம் அப்படியே அந்த அப்படியே கடைசி அங்க போய் திரும்ப கீழே 7 உலகம். அதல சுத்தல விதல தராதல பாதாளம். அதல ஒரு 7 ஏழாவது போய் பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய சர்ப்பங்கள் வாழக்கூடிய நாகலோகத்திலே விழுந்து விட்டது. எது விழுந்தது? யமதர்மனுடைய அவன் கையில இருந்து பரிமாணம் செய்து கொண்டிருந்தானே கதை. சத்ரு காதலின் பேர். ஆமா. எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் அவனை கொன்று விடும் அந்த கதையை ஓங்கினான். அதனால சத்ருவை அழிக்கக்கூடியது சத்ரு காதல். சத்ரு காதலி. ஆமா. அந்த கதையானது இங்கே விழுந்து விட்டது. ஆமா. யுகம் யுகமாக இந்த கதையை அசைப்பதற்கு யாருமே கிடையாது தெரியுமா? ஆமா. சின்ன பையன் பாம 16 கஜபலம் வேற வந்துருக்குது. ஆமா. 14 கலை அமிர்தத்தை வேற குடிச்சிருக்கான். ஆமா. முடிந்தால் இதை பரிசா கொண்டு போ.
எடுத்துட்டு போ உனக்கு வேணா வச்சுக்கோ அப்படி என்று நாகராஜா சொல்ல அதை என்ன செய்தான் தெரியுமா? எப்படி செய்தான் தெரியுமா? வலது காலிலே எட்டி உதைத்து இடது கையாலே தூக்கி தோள் மேல வைத்து சரியா போச்சு. அன்னைக்கு தோள் மேல வச்சவன் யுகம் யுகமாக யாராலுமே அது தொட்டு தூக்க முடியாத இருந்தது கதையை சும்மா ஒரே ஒரு பெருவிரல்ல கால்ல அழுத்தி இடது கையால் ஒரே கையால் தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்து சேர்ந்தாங்க அஸ்தினாபுரத்துக்கு. அன்னைக்கு தோள் மேல வைத்தவன் ஆமா இன்றைக்கு 16 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. ஆமா பொழுது விடிந்தால் 17 பிறகு போகிறது. ஆமா 17 16 அக்ரோடி சேனை வந்த கதையாலே அடித்து 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 ஒவ்வொரு உயிராக மாய்த்து ஆமா இந்த பாரத யுத்தத்தை முடித்து விடுவான் போல் தெரிகிறது. என்ன ஆமா सच्ची जोड़ी सच्ची जोड़ी करना அண்ணா இருக்கிறா அப்படி அவனை கடக்குறான் அவனை விடுதா ஒரு பக்கம் அண்ணா இருக்கிறான் சொல்லக்கூடிய அத்துணை சொல்வதற்காக அன்று காண்டாவனத்திலே அபிமுந்து வந்திருக்கக்கூடிய தட்டகன் பிள்ளையாக அசுத்தன் என்ற பாம்பு என்னிடம் இருக்கிறது. அதை உச்சதே விடனா பயப்பட வேண்டாம் விடை கொடு கை போடுங்க கை போடு கொடுத்தாது கைத்தாவில் போடுன்ற இந்த நன்னிரவிலே இவங்க 2 பேர் தான் பலசாலிங்கறாங்க. இவங்களை குடுகுச்சு பண்ணிரலாம்னு சொல்லி அன்று நாள் பரிகட்டம் கையில கட்டுதானே கங்கணம். இந்த பாண்டவர்கள் ராஜ்யத்தை வாங்கி கொண்டு காவலத்தை கங்கணத்தை வைக்க மாட்டேன்னு வாங்கி கொடுப்பேன் என்று கங்கணம் கட்டி வைத்திருக்கிறான் யாதவன். நம்மளை எல்லாம் குலோச்சு பண்ணிட்டு அந்த கங்கணத்தை கழட்டு நடக்குது. பயமாக்குது. மூறா வாய் பயமாக்குது. உனக்கு பயமா? அது அதிகம்
சதிய உருவண்டு ஆமா, ஆக, சதிய உருவன்றம் கெடுக்க முனைவைத்த அந்த இடனை ஒரு கை பார்த்து வருகிறேன். சீக்கிரம் சீக்கிரம் அட, சீக்கிரம் அந்த பையனுக்கு நம்ம கொடுக்க கூடாதா? உன்னோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருப்பாய். சதிய உருவண்ட மனு வைத்த அந்த எதியன் மடையன் அவனையும் ஒரு கை பார்க்கிறேன். எனக்கு விடை கொடு அண்ணா. அரவக்கொடி, அரவக்கொடி எனக்குதா? இது அரவக்கொடி இருக்குதா? இருக்குதே. அண்ணா, இந்த அரவ கொடி இருக்கு. பிரியாத்தனா எழுந்துரா ராஜா என்னடா என்றா குளிச்சு கொடுக்கறதா என்ற அப்பா வா. இந்த அரவக்கொடி அறுத்து தர்மனோட முரச போய் தர்மன் முரசக்குடி அஸ்திராபுரத்துடைய உச்சியை ஏற்றி நிறுத்திடுவானோ அந்த அர்ஜுன் பயமகள். அப்படியா? அர்ஜுன் மேல தம்பி உண்மையா அண்ணன் தம்பி தான். தம்பி ஒரே கிடையாத உலகத்தை பூரா அழிச்சுட்டு வரான் அண்ணன் பயமகள். அடுத்து ஒரு சொல்றான். அது அடிமை நின்று யாரு தெரியுமே தம்பி, இவன் அவனோட இவன் வயசு தெரியும். ஓகே, ஆனா அது வந்து பெரியவண்ண வரைக்கும் அண்ணன் எப்போ தெரியும் சொல்லு, எப்போ தெரியும் தெரியல எனக்கு சொல்லு. 17ஆம் போர்க்களத்தில் தான் 17ஆம் போர்க்களத்துக்கு முன்னாடி நாள் தான் உனக்கே தெரியும். 17 இல்லை தம்பி, பெரிய அதிபர் என்ற அர்ஜுனனா 16ஆம் தேதி இல்லை, 16 இல்லை. ஏன்னா 17ஆம் தேதி தான் ரெண்டு பேரும் சண்டை வருது. 17ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் தான் வந்து மண்டலத்தையும் வாங்கிட்டு போகிறான். தெரியாது உனக்கு. அவங்க தான் அமைதியா வெற்றி. 16 இல்லை தம்பி, கைத்தாவல் கொடுத்தே உண்டாடா. சண்டைக்கு முன்னாடி நாள் தான் கொண்டாட வாங்குறாங்க. ஆளுநர் கவலை குடித்து வருது. நைட்டு ஃபுல்லாக இதாக அடுத்த நாள் காலையில் மீண்டும் சண்டை. ஒரு ஆளா நமக்கு சரி இரு, ஓடிட்டுருக்கேன் அப்படி யோசிக்கிறேன் நான். அதே ஃபுல்லாக கேட்டேன். வேண்டாம், நீ கைத்தாமல் கொடுத்தால் வெற்றியோடு வருகிறேன். அப்படியா? ஆமா. என்னுடன் அரசு நிர்ணயமாக மூர்ச்சை அவன் ஏற்பட செய்தான் பாவி அஞ்சமல் சேனை வாரி வெற்றியோடு வருவாயண்ணா. அன்பு நண்பனே, அண்ணா, என் ஆறு சோழனி, நேற்றைய தினத்திலே அண்ணா நேற்று தினத்திலே பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி அந்த துஷ்ட தூய்மனானவன் யாரு துரோணாச்சாரியை போய் வரை பொய்யுறுத்தான் துரோணாச்சாரி. நடந்த அக்கிரமம் தெரியுமா? அஸ்வத்தாமன் என்பது அவருடைய மகன் பேர். ஆமா.
துரோணாச்சாரியனுடைய பிள்ளை அஸ்வத்ராமன். கஜா கண்ணே, அஸ்வத்தாமன் என்பது துரோணாச்சாரியனுடைய மகன் பேர். ஆமா. அஸ்வத்தாமா அதா என்றால் இறந்து விட்டது புறவை என்ற அர்த்தம். இந்த கண்ணன் செய்த சூழ்ச்சி என்னன்னு சொல்றாரு? எனக்கு உண்மையானவன், எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கி வரக்கூடியவன் யாராவது வந்து என் காதிலே விழும்படியாக உண்மையை யாராவது பேசினால் நிச்சயமாக அதை நம்புவேன் அப்படின்னு சொல்றேன். இதை காரணமாக வைத்துக் கொண்டு கிருஷ்ண பெருமாள் என்ன பண்றா தெரியுமா? அந்த மாடாடு மேய்த்த பித்தலாட்டக்காரன எவஞ்சலன். ஆமாம் தர்மா, நீ நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். நீ அவர் சண்டை செய்து கொண்டிருக்கும் போது அருகாமையிலே சென்று அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் என்று சொல்லு. அஸ்வத்தாமா அதா குஞ்சரம் அப்படின்னு சொன்னால் அஸ்வத்தாமன் பெயர் படைத்த ஒரு யானை இருக்கிறது. குஞ்சரம்னா ஒரு யானை. அதா என்று சொன்னால் மாண்டு போகுது. அஸ்வத்தாமா அதா என்றால் அஸ்வத்தாமா என்று சொல்லக்கூடிய யானை இறந்து விட்டது. கடைசியில கொஞ்சம் அப்ப கடைசியில தான் அந்த வார்த்தை நல்லா வார்த்தையை புரிஞ்சு. ஆமா, கடைசியில தான் யானைன்னு சொல்றாங்க. அஸ்வத்தாமன் இறந்து போனான். அது மனிதனா இல்லை யானையான்னு சொல்லல கடைசி வரைக்கும். கடைசி வார்த்தை அஸ்வத்தாமா அதா குஞ்சரம். நீ அஸ்வத்தாமா அதா என்று ஒரு காலில் விழும்படியாக சொல்லு. இறுதி வார்த்தை நீ குஞ்சரம் என்று சொல்லும் போது நான் யுத்தநாதம் எழுப்பி விடுவேன். அப்பா அவன் போய் காதல விடாது. அந்த கடைசி வார்த்தை யுத்தநாதத்திலே மறந்துவிடும். ஆமா, கேட்காமல் போய்விடும். ஆமா, அந்த சத்தத்தால. அதனால ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொன்னாரு? நான் போய் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு மருகிற தர்ம. ஆமா, அஸ்வத்தாமா அதான்னு போய் சொல்றீங்களா? அஸ்வத்தாமன் மாண்டு போனான்னு உயிரோட இருக்கிற அவன் மகனை போய் நான் எப்படி பொய் சொல்லட்டும் சாமி அப்படின்னு கேட்கும் போது அஸ்வத்தாமான்னு ஒரு யானை இருக்கிறது, அது செத்து போனது. நான் குஞ்சரம் என்று சொல்லும் போது நீ சொல்லும் போது நான் யுத்தநாதம் எழுப்பி விடுகிறேன். ஆக மொத்தம் நீ பொய் சொல்றது நீ உண்மையை சொல்ற. அதே போல யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தர்மரான ஒரு சண்டையை விடுத்துவிட்டு அருகாமையிலே சென்று அஸ்வத்தாமா அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையை முடித்தவுடனே குஞ்சரம் ஆரம்பிக்கிறாரு. அங்கு பகவானானவர் பாஞ்ச சைன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கை எடுத்து வைத்து விடுகிறார். ஐயோ அஸ்வத்தாமா மாண்டு போனாயான்னு ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு விட்டு நிராயுதமானியாக நிற்கும் போது பித்தராட்டக்கார நாயுது ஒன்னா சேர்ந்து இப்படி நேற்றைய பொழுதிலே புகழுள்ள துஷ்ட தூய்மா துரோணாச்சாரியை பின்னம் செய்து சாய்த்திருக்கிறான். இந்த நாளையிலாவது சென்று ஐவர் சேனையை மாறி போரிட்டு பகைவன் கொன்று வீழ்த்தி ஓர் நிலம் இல்லா என்னை ஓர் நிலம் இல்லா என்னை குழலும் ஓதினமும் இல்லா என்னை உன் குலத்து என்னை ஒருவனாக்கி உன் குலத்து என்னை ஒருவனாக்கி பட்டங்கட்டி தந்தே நட்பு கிழக்கான உலகத்திலே நீ ஒரு நண்பனை கிழக்கான உலகத்திலே நீ ஒரு ஏழ்மைக்கு பெரியவன் நீ. நான் குருவாகிய பரசுராமனிடத்தில் சகல கல்விச்சாலை நான் கற்றுக்கொண்டு வந்தேன். வருகிற நேரத்தில் உன் குருகுலத்தில் ஏற்றத்தாழ்வு வைத்துக் கொண்டிருந்தான். ஏற்றத்தாழ்வு என்றால் வில்லில் சிறந்தவன் யார், அதில் முக்கியமான இறந்தவன் யார் என்று
வருகிற நேரத்தில் உன்னை இழிவாக பேசினான் துரோணர். அப்போது இந்த இடத்தில் வந்து இந்த வில்லை எடுக்கவா நான் சொடுக்கவா வளைக்கவா என்று கேட்டேன். யாருக்கும் கேட்காமல் அந்த வில்லை என் பெருவிரல் மார்க்கமாக தூக்கி ஆகாயமாக எரிந்து நான் பிடித்தேன். அப்பொழுது அந்த குருவாகிய துரோணன் யார் என்று கேட்டார். என் தாய் யார் என்று தெரியவில்லை, என் தந்தை யார் என்று எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது அங்குள்ள நாட்டு அரசெல்லாம் கைகொட்டி என்னை நகைத்தார்கள். நண்பா, அந்த இடத்திலே இப்பேற்பட்ட வீரன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஓர் குலம், என் குலம் என்பது தெரியவில்லை, ஓர் குலம் ஓர் நிலை என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் நான் திகைத்துக் கொண்டிருந்தேன். அத்துணை நான் வீழ்ப்பேன், என் நிகர் என் வில்லிற்கு நிகரில்லை. நீ யாரடா என்று கேட்டார் துரோணர். என் தாய் என்று யார் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு தந்தை யார் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் என் நண்பா, இப்பேற்பட்ட வீரன் இந்த சபையில அவமதிக்கலாம் என்று சொல்லி அங்கு நாட்டை அரசனாக்கினாய். அந்த நேரத்தில் அங்கு நாட்டை முடிசூட்டி அரசனாக்கினாய். கண்ணாபிஷேகன் என் அண்ணன், அங்கு நாடு அவனுடைய அரசன் என்று சொன்னாய். இந்த உயிர், இந்த உடல், என் உடம்பில் ஓடும் ரத்தம் அனமே உமைக்கே. இந்த உயிர் போனால் துரியோதனைக்கு, இந்த உயிர் இருந்தால் உமைக்கே. ஜனாதிபதி கோட்டை நான் வெற்றியோடு வருகிறேன். இப்படி ஒரு வார்த்தை யாருன்னா சொன்னாங்க அது வரைக்கும் போனவங்க யாருமே சொன்னது கிடையாது. அதுக்குதான்டா எங்க அண்ணன் நிச்சயமாக இந்த 17ஆம் நாள் சண்டை நமக்கே வெற்றி. நிச்சயமாக எங்க அண்ணன் ஆமா வெற்றியோடு ஆமா ஆமா கைத்தாம்பலம் கொடுக்க வேண்டும். சந்தோஷமாக சமர்ப்பண போன இவனே பாடிக்க அந்த பாட்டை இவனே பார்த்தான். நாளை பொழுது விடிந்தால் 17 அண்ணா ரதப்படைகள், கஜப்படைகள், யானை படைகள் அத்தனையும் கூட்டமாக சேர்த்துக்கொண்டு கம்பீரமாக குருச்சேத்திரம் போய் இதோ கைத்தாம்பலம் மந்திரி மகராஜர், சமரதர், சாணத்தலைவர், யுகத்தலைவர், சட்டத்தலைவர், படைத்தலைவர் அனைத்தும் கொடுத்தது உண்டானால் வெற்றி உமைக்கே துரியோதனா. அதிரதர், மகாரதர், சமரதர், எரியிற வீட்டுல புடங்குறது லாபம். இவனுக்கு என் வீட்டுல விளக்கு எரியுது, இவனுக்கு பீர் ஆகுது, கோட்டர் ஆகுதாடா உனக்கு. அதிரதர் என்று சொன்னால் என்ன? அதிரதர் என்றால் அதிரதர். ஆமா. சமரதர் என்று சொன்னால் சமரதர். மகாரதர் என்று சொன்னால் மகரதர். அர்த்தரதர் என்று சொன்னால் அர்த்தரதர். எந்த துணையும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தன்ன தனிமையாக ஆயிரம் சேனைகள் வந்தாலும், ஆயிரம் படைகள் வந்தாலும் கொன்று குவித்து வெற்றி பெறக்கூடியவன். ஆமா, அவன் தான் அதிரதர். மகாரதர் என்று சொன்னால் 100 தேர் உதவி கொண்டு, 100 தேர் உதவி கொண்டு, 100 சுற்றி 100 தேர் உதவி கொண்டு இடையில் நின்று 1000 வீரர்களை கொன்று குவிக்கக்கூடியவன் மகாரதர். சமரதர் ஒரு தேர் உதவி கொண்டு எதிரிகளை வீழ்த்தக்கூடியவன் சமரதர். அர்த்தரதர் அப்படி என்றால் அர்த்தரதர் ஒருவனோடு ஒருவன் எதிரெதிராக நின்று சண்டை செய்து தோற்று போவோம் அல்லது வெற்றி பெறுவோம். ஆமா, இவன்
அத்தரதன். இப்படி அத்தனை படைகளையும் திரட்டி கொண்டு போய் என் முடியை நிலையாய் நாட்ட வேண்டாம் தம்பி. எப்பேற்பட்ட அண்ணன் கிடைக்கணுமே அண்ணா. நாளைக்கு 17 சண்டைக்கு படிகாலம் வந்தா சரி. ஒரு எப்பேற்பட்ட நேரம். ஆமாங்க. ஒரு மன்னன் சண்டைக்கு செல்கிறான். என் தம்பி விடை கொடுக்கிறான். ஆமாங்க. என்னடா தும்பல் அந்த நேரத்துல? தும்பலுக்கு யாரும் வரக்கூடாது. வந்துச்சு என்ன பண்ணலாம்? இந்த தும்பலுக்கு அர்த்தம் என்ன? நல்ல தும்பலா? என்ன காரணம்? அம்மா செக்மா நல்ல தும்பல. அம்மா உனக்கு ஒரிஜினலா பேசுறதா தெரியும். நல்ல தும்புலு. அது என்னடா தும்பல? நான் மட்டும் கீழ் வீதியில நின்று ஒரு தும்புலு தும்பன்னா, இந்த கீழ் வீதியில நின்று தும்பினால் மேல் வீதியில 7 அவுட்டு. சரி. மேல் வீதியில நின்று நான் மட்டும் ஒரே ஒரு தும்புலு தும்பினால் கீழ் வீதியில 7 நாடகம் நம்மளுக்கு இது. எப்படி அட்வான்ஸ் நாளைக்கு கொடுப்பாங்க. சரி. ஒரு சைன காக்க போனான் ஒருத்தி. போனிய மடியில் கட்டி போயிட்டாலும். ஆமா, சைனு கேக்குறது. வெள்ளி சைனா தங்க சைனாங்க? சைனமடா. சைனமா? அது போல. சரி, இனி என்னிடம் நின்று தும்பினால் பாடுவரே. ஆமா, அதோதாகிறாங்க. அதனால ரதம் தயாரா இருக்கிறது. புறப்படலாமா? ஏன் குதிரை படுத்துக் கொண்டது? உங்களுக்கு தெரியவில்லை. தெரியுதுங்க. அதான் கட்டிங் மட்டும் சாயந்தரம் போட்டுக்கான குதிரை. யாரும் கட்டிங் கொடுக்காம காலல்ல. குதிரை படுத்துக் கொண்டு உங்களுக்கு தெரியவில்லை. ஆமா, இந்த போர்க்களம் போக வேண்டும். நான் நிறைவே சொன்னேன். ஆமாங்க. குதிரைக்கு கொல்லு சொல்லி வச்சியா? வச்சுங்க. நன்றாக வைத்தான். எப்படி வைத்தான்? ஒரு அண்ணன் கூட அப்புறம் கொல்லு வேசிங்க. வேச ஒரு கொல்லு வேசி எடுத்துன்னு வந்து நல்லா ஒரு ரூமுக்கு உள்ள வச்சு பூட்டு போட்டு ரூமுக்கு வெளியே குதிரை கட்டி போய் தின்னுடின்னு சொன்னேன். அது திணிச்சே தின்னே நம்ம பார்க்கலைங்க. எப்படி எப்படி ஒரு ரூம்ல வச்சு பூட்டு போட்டாங்க கொல்ல. நான் சொல்லுகிறேன், இன்று நான் போர்க்களம் போக வேண்டும். அப்படி போர்க்களம் போவதாயிருந்தால் குதிரைக்கு கொல்லு வைக்க சொன்னேன். ஒரு மன்னர் போனா அந்த குதிரை வந்து பசியா இருக்கக்கூடாது. அதுக்கு வைக்க சொன்ன. எப்படி வச்சுப்போ? இப்போ வாப்புட்டி இது பாரு. ஆமா, வாப்புட்டி போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டுங்க. கட்டிட்டேன்.
கொள்ளு வச்சுங்க ஆ. தின்னுன்னு சொன்னேன், அது தின்னுச்சே தெரியல. ஓ கொள்ளு வேணாம் மாட்டேங்குன்னு சொல்லி நானும் எங்கிட்டுக்காரையும் போய் உங்க கொள்ளு கடிச்சுன்னு வாங்கணும். சூடா வச்ச யாரா இதை கொடுத்தது? சரி, இது வேந்தனுடைய தவறாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, போட்டு விடு. கொல்லு தின்ன குதிரைக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். ஆமா, குதிரைக்கு தண்ணீர் காட்ட சொல்லி காட்டினாயா? தண்ணி காட்டுங்க. எப்படி காட்டினா? பனிப்பிட்டி ஏரிக்கு இது பாரு, பனிப்பிட்டி ஏரிக்கு போனோம். சரி, ஏரிக்கரையில இருந்து ஒரு 100 மீட்டருக்கு இது தண்ணி. தண்ணி பனிப்பிட்டி ஏரி இல்லையா? சரியா, நம்ம புதூர் இதுக்கு பாரு ஆறு. சரி, தாமரைப்பட்டி ஆறு. தாமரைப்பட்டி ஆத்து மேம்பாலத்து மேல போய் நின்றுக்கினேன். மேம்பாலத்து அடியில தண்ணி ஓடுது. தென்பண்ணை ஆறு தண்ணி. மேம்பாலத்துக்கு கீழே போனா முள்ளு குத்திரும் சொல்லி கொத்திரியா மேம்பாலத்து மேலே நிறுத்திட்டேன். அங்க போது பாரு தண்ணி பாருன்னு தண்ணி காட்டினேன். நான் தண்ணியை காட்ட சொன்னதுக்காக நான் மேம்பாலத்து மேலே நின்று தண்ணி காட்டிட்டேன். அது மேம்பாலத்துக்குள்ள தண்ணி போச்சு. குடிச்சே எனக்கு தெரியாது. சரி, உன்னை சொல்லி குற்றமில்லை. இது வேந்தனுடைய தவறாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். காவலன், சொல்லுங்க. குதிரை படுத்துக் கொண்டது அப்படி அல்ல. வேந்தன் போருக்கு போகிறார். வெற்றியும் தோல்வியும் இரண்டு பக்கம் இருக்கிறது. அப்படி மன்னர் போரில் மாண்டார் வீர சொர்க்கம் அடைய வேண்டும். அப்படி மன்னர் போரில் மாண்டார் வீர சொர்க்கம் அடைய வேண்டும். அப்படி வீர சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மன்னர் தன் பட்ட பூரணத்தில் கைத்தாவளை பெற்று போக வேண்டும். மனைவியிடம் விடைபெற்று போக வேண்டும். என் மனைவியிடம் அது எனக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் மனைவி இருக்கும் இல்லாமல் இருக்கிறேன். மனைவி இருக்கிறது இல்லாமல் இருக்கிறேன். சாமி வாங்க வாங்க. மனைவி மனைவி இருந்தும் நான் இல்லாமல் இருக்கிறேன். அது எப்படி சாமி? ஒண்ணு கல்யாணம் ஆகிருக்கணும். கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி இருப்பா. மனைவி இருந்தும் இல்லாத இருக்குன்னு சொல்றீங்களே, அதனுடைய விளக்கம் எனக்கு சரியா புரியல. காவலன், பொன்னியோ பொன்னிராஜர் குமார்த்தியா எனக்கோ திருமணம் வந்து நான் பெருமையோடு வாழ்ந்து வருகிற நேரத்தில் ஆமா விடேஷானன் விட சூரியன் என்று 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து நான் சுகமாக வாழ்ந்து வந்தோம். ஆமா, மறுபடியும் என்னுடைய தேவையானவள் 5 மாதம் கர்ப்பமா இருந்தால் அப்பொழுது பெண்களோடு குளிக்க சென்றாலாம். அங்கே ஒரு வாயாடி பெண்ணின் மீது இவளுடைய முந்தாணி படவே, இவளுடைய மனைவியே உன் முந்தாணி என் மீது பட்டு விட்டது என்று அவள் பலவாறாக தூசித்து விட்டாளாம். ஆமா, அப்பொழுது தெய்வமே, நான் இளையத்தானுடைய மனைவியா எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று அப்படி அவள் தாய் வீடு போய்விட்டாள். அப்பொழுதே கோவில் போனதான் போய் மறுபடியும் நீ கூப்பிடல. உலக நன்னனைப்படி மறுபடியும் என் தேவியை வா வா என்று வரவழைத்து அவள் வர மறுத்து விட்டாள். அவள் அங்கே, நான் இங்கே. நீ என்ன செய்வது திருவள்ளுவர்? சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. சென்று கூட்ட போது சாமி